வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான படைப்புச் சோதனைய ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்க போறோம். இது படைப்பாற்றலோட எல்லைகளையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, ஒரு முழு புத்தகத்தை எழுதி முடிக்கிறதுக்கு மாச கணக்குல ஆகும் இல்லையா? ஆனா அதையே ஒரே ஒரு வார இறுதியில, அதாவது 2 நாள்ல முடிக்க முடியுமா? கேட்கறதுக்கே நடக்காத காரியம் மாதிரி தோணுது. ஆனா ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்ய மின்னல் வேகத்துல வேலை செய்யற ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ட் இருந்தா என்ன ஆகும்? கண்டிப்பா முடியும். ஒரு ஏஐய நம்மளோட பார்ட்னரா வச்சுக்கிட்டா இது சாத்தியம்தான். வாங்க, எதிர்காலத்தை பத்தின ஒரு மின் புத்தகம் எப்படி ஒரே ஒரு வீக்கெண்ட்ல யோசனை செஞ்சு எழுதி பப்ளிஷ் பண்ணாங்கன்ற ஒரு நிஜ சம்பவத்தை நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரி, நாம இந்த முழு பயணத்தையும் எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த வார இறுதி இலக்கு என்னன்னு பார்ப்போம். அப்புறம் ஒரு சின்ன ஐடியால இருந்து எப்படி ஒரு முழு புத்தகத்தோட கட்டமைப்பு உருவாக்குனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏஐ எப்படி ஒரு எழுத்து எந்திரமா வேலை செஞ்சது, எப்படி டிசைன் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க, கடைசியா ஒரு கிரியேட்டருக்கு ஏஐ எப்படி ஒரு புது கூட்டாளியா மாறுதுங்கிறதையும் அலசி ஆராயலாம். எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு தெளிவான லட்சியமான கோல் வேணும். இங்கேயும் அப்படித்தான். ஆனா இங்க வச்ச கோல் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே தைரியமான ஒரு இலக்கு. சவால் என்னன்னா, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு ஐடியாவோட ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரிக்குள்ள ஒரு முழு மின் புத்தகத்தையே பப்ளிஷ் பண்ணணும். இதுக்கு ஏஐ தான் முக்கியமான கூட்டாளி. தலைப்பும் பாருங்க எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. ஏஐயோட எதிர்காலத்தை பத்தி, அதுவும் தமிழ்ல ஒரு புத்தகம் எழுத ஏஐயே பயன்படுத்தியிருக்காங்க. இவ்ளோ பெரிய வேலையை எப்படி 3 நாள்ல செஞ்சாங்க? ரொம்ப சிம்பிள். வேலைய 3ஆ பிரிச்சுக்கிட்டாங்க. முதல் நாள் ஐடியா உருவாக்கி புத்தகத்தோட எலும்பு கூட ரெடி பண்றது. 2வது நாள் உட்காந்து முழு புத்தகத்தையும் எழுதி முடிக்கிறது. 3வது நாள் அழகா டிசைன் பண்ணி உலகத்துக்கு வெளியிடுறது. பாத்தீங்களா, பிளான் எவ்ளோ தெளிவா இருக்கு? சரி, இவ்ளோ பெரிய வேலையை எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ஒரு வெள்ளை பேப்பரை வச்சுக்கிட்டு யோசிச்சாங்களா? இல்லவே இல்ல. இந்த முழு ப்ராஜெக்டும் ஒரு சிம்பிளான உரையாடல்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. ஏஐ கூட நடந்த ஒரு உரையாடல். பாருங்க, இந்த ஒரு கேள்வியோட தான் எல்லாமே ஆரம்பிச்சது. ஏஐய ஒரு எக்ஸ்பர்ட் கோஆத்தர் மாதிரி நினைச்சு எனக்கு சில நல்ல ஐடியாஸ் கொடுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் முதல் படி. ஏஐயும் சும்மா இல்ல, சில அசத்தலான யோசனைகளை கொடுத்துருக்கு. பாருங்க, உணர்ச்சிகளின் அல்காரிதம், டிஜிட்டல் நனவுன்னு ஒவ்வொன்றும் எவ்வளோ ஆழமா இருக்கு. இதுல இருந்து தான் அந்த கிரியேட்டர் அடுத்த 10 ஆண்டுகள்ங்கிற தலைப்பை தேர்ந்தெடுத்தாரு. ரொம்ப பொருத்தமான தேர்வு இல்லையா? ஓகே, இப்ப டாபிக் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? புத்தகத்துக்கு ஒரு அட்டகாசமான, எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கிற மாதிரி ஒரு டைட்டில் வேணும் இல்லையா? அதுக்காக மறுபடியும் ஏஐ கிட்ட போனாங்க. இங்க தான் மனுஷனோட கற்பனை திறனும் ஏஐயோட வேகமும் ஒன்னு சேருது. ஏஐ கொடுத்த சில சஜஷன்ஸ் பார்த்துட்டு கடைசியா மாறும் விதிங்கிற இந்த பவர்ஃபுல்லான தலைப்பை இறுதி செஞ்சிருக்காங்க. கேட்கும்போதே படிக்கணும்னு தோணுதில்ல? டைட்டில் ரெடி. இப்போ புத்தகத்தோட உள்ள என்ன இருக்கணும், அதுக்கு ஒரு தெளிவான பிளான் வேணும். அதனால கிரியேட்டர் ஏஐ கிட்ட எனக்கு இந்த புத்தகத்துக்கு ஒரு முழு அவுட்லைன் கொடுன்னு கேட்டிருக்காரு. அதாவது இன்ட்ரடக்ஷன்ல இருந்து முடிவுரை வரைக்கும் என்னென்ன இருக்கணும்னு கேட்டிருக்காரு. நம்ப முடியுதா? வெறும் நிமிஷத்துல ஏஐ ஒரு முழு புத்தகத்தோட பொருளடக்கத்தையே கொடுத்துருச்சு. அதுவும் சும்மா ஏனோதானோன்னு இல்ல, ரொம்ப லாஜிக்கலா படிக்கிறவங்களை ஈர்க்கிற மாதிரி ஒவ்வொரு சாப்டரையும் பிரிச்சு கொடுத்திருக்கு. ஒரு புத்தகத்தோட முழு ப்ளூ பிரிண்ட்டும் இப்போ கையில இருக்கு. இப்போதான் ஏஐயோட உண்மையான பவர் என்னன்னு தெரிய போகுது. 2வது நாள் வந்துருச்சு. நாள் ரெடி பண்ண அந்த எலும்புக்கூட்டுக்கு இப்போ சதை போடணும். அதாவது முழு புத்தகத்தோட டிராஃப்டையும் எழுதி முடிக்கணும். அந்த கிரியேட்டர் ஒவ்வொரு சாப்டரா ஏஐக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க ஏஐ மலமலன்னு எழுத ஆரம்பிச்சது. நிமிஷத்துல பக்கங்கள் நிறைஞ்சது. இது சாதாரணமா உட்காந்து எழுதுற மாதிரி இல்ல, இது ஒரு ஹை ஸ்பீட் கொலாபரேஷன். பல நாள் எடுக்க வேண்டிய வேலை வெறும் சில மணி நேரத்துல முடிஞ்சதுன்னா பாத்துக்கோங்களேன். சரி, இப்போ புத்தகத்தோட எழுத்து வேலை முடிஞ்சுது. 3வது நாள். இப்ப என்ன பண்ணணும்? இந்த டெக்ஸ்ட ஒரு அழகான ப்ரொஃபஷனல் மின் புத்தகமா மாத்தி மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும். இதுக்கு ஏதோ பெரிய சாஃப்ட்வேர் எல்லாம் தேவைப்படல. பாருங்க, எழுதுறதுக்கும் ஐடியாவுக்கும் ChatGPT, புத்தகத்தோட அட்டைப்படம் டிசைனுக்கு கேன்வா, அப்புறம் ஆன்லைன்ல விக்கிறதுக்கு கம்ரோட், இப்படி ரொம்ப சிம்பிளான நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டூல்ஸை வச்சே இதை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான், மிஷன் சக்சஸ். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு சின்ன ஐடியாவா ஆரம்பிச்சது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஒரு முழு மின் புத்தகமா மாறி ஆன்லைன்ல விற்பனைக்கும் வந்துருச்சு. 72 மணி நேரத்துக்குள்ள ஒரு முழு புத்தகம். ஆனா இந்த ஒரு சோதனையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கணும்? இது நம்மளோட கிரியேட்டிவிட்டி, நம்மளோட வேலை, இதோட எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்ல வருது? இது ஏன் நமக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு? இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏஐ கிரியேட்டரோட வேலையை பறிக்கல. அதுக்கு பதிலா அவரோட திறமைய இன்னும் அதிகமாக்குச்சு. கிரியேட்டர் ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி யோசனையையும் பார்வையும் கொடுக்க, ஏஐ ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸிக்யூட்டரா வேலையை செஞ்சு முடிச்சது. வேகம் ஏஐ கிட்ட இருந்து வந்தது, ஆனா அந்த விஷன் மனுஷங்கிட்ட இருந்து தான் வந்தது. அந்த ஏஐ எழுதின புத்தகத்தோட முடிவுரையிலே இதுக்கு ஒரு சரியான உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு.
மனிதனும் ஏஐயும் சேர்ந்தா ஒரு சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. இது அயன்மேன் மாதிரி சூட் இல்லாம டோனி ஸ்டார்க் ஒரு சாதாரண மனுஷன். டோனி ஸ்டார்க் இல்லாம அந்த சூட் வெறும் இரும்பு. இதுதான் இந்த மனுஷன் ஏஐ உறவு. அப்போ கடைசியா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இன்னைக்கு ஒரு விஷயத்த உருவாக்கவோ நம்ம அறிவை பகிர்ந்துக்கவோ இருந்த தடைகள் எல்லாம் உடைஞ்சு போச்சு. ஒரே ஒரு வார இறுதியில நீங்க ஒரு புத்தகம் எழுதணும்னு நினைச்சா அதுக்கு என்ன தேவை? உங்களோட ஆர்வம் மட்டும்தான். உங்களால முடிஞ்சா நீங்க என்ன புத்தகத்தை எழுதுவீங்க?